கீழே லஞ்ச் டைமில் மீட் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் தட். சே சூப்பராக இருக்கு. லைப்ரரியில் ஒரு காதல் மலர்ந்துருக்கு. ஆமாம், அப்போ தான் நான் ஒயிட் நைட்ஸும் ஃபஸ்ட் டைம் படித்தேன். படிச்சிருக்கீங்கல்ல? வெண்ணிற இரவுகள் தான். ஆனால் சூப்பர். என்ன பிரச்சனைனா, நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை படம் பார்த்துட்டேன். அது என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒயிட் நைட்ஸ் படிச்சேன். நீங்கள் எத்தனை ட்ரையாங்கில் இருந்திருக்கீங்க? அண்ட் இயற்கை படத்தினுடைய கிளைமேக்ஸ் பற்றி ஜனநாதன் ஒரு இடத்துல பேசும்போது அவங்க மெமரிஸாக இன்ன வரைக்கும் நான் வச்சுட்டேன். சேம் அந்த மூவியில் இது சொல்கிற மாதிரி அவங்க ரிங் மட்டும் எனக்கு அப்போ தான் நான் முதல் தடவை ரஷ்யன் லிட்ரேச்சர் படிக்கிறேன். அந்த நேமை படிக்கிறப்ப என்னால் நான் 2-3 வாட்டி படிக்கிறேன். நான் தப்பாக படிக்கிறேன், இதை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், இல்லை இது அப்படின்னு எல்லா இடத்துலையும் அவன் நாஸ்தன்கான்னு சொல்கிறப்பெல்லாம் ஐ வில் பி லைக் ஓகே இல்லை நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இது. ஹலோ செந்தில்குமரன். ஹாய் ஹலோ. ஸோ தி டவுன் லைப்ரரி அண்ட் எம்பவர் கிரியேட்டிவ் லேப் இணைந்து வழங்கும் ஒயிட் நைட்ஸ் அண்ட் இயற்கை டிஸ்கஷன் இன்றைக்கி ஒரு நல்ல ஈவினிங்காக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ராக்டிவ் ஈவினிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் புது ஆட்களை மீட் பண்ணுறதும் நீங்கள் புது ஆட்களை மீட் பண்ணுறதும். ஸோ ஐ திங்க் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பிஃபோர் வி டாக் அபவுட் டாஸ்டோவ்ஸ்கி, பிஃபோர் வி டாக் அபவுட் எஸ்பி ஜனநாதன், உங்களை பற்றி நம்ம பேசலாம். Yeah, I'm Sendil Kumaran and I'm nobody. I just did my BCom and I'm working in a finance company. But I read books. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா மூவி பஃப்னா ரொம்ப மூவி அந்த மாதிரி பிடிக்கும். பட் புக்ஸு எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன்னா, அந்த புக்கை வந்து நான் போய் இப்படி பார்த்துட்டு இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிப்பாங்க அப்படி பார்த்துட்டு வச்சுட்டு வர மாதிரி ஒரு ஆள் நான். உங்களை மாதிரி எல்லாருக்கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் ஸ்ரீ. உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்டு புக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஸ்ருதி மேம். என் பேர் வந்து பிரவீன். ஆல்ரெடி இது எனக்கு செகண்ட் டைம் ஆல்ரெடி ஃப்ராங்கன்ஸ்டைனில் வந்திருக்கேன். பர்சனலாக மூவி பற்றியும் புக்கு பற்றியும் டிஸ்கஷனுக்காக இன்வால்வ் பண்ணி வந்தது. ஸோ என் பேர் காலித், ஐடி கை. ஸோ எனக்கு என்னென்னா எக்ஸாக்ட்லி அவர் சொன்ன மாதிரி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்ட் வித் மூவி தான். அதுக்கப்புறம் தான் புக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. லைக் அதோட ரியல் திங் தெரிஞ்சதுக்கப்புறம் புக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. என் பேர் நந்தா. நானும் டிப்பிக்கல் ஐடி கை தான். ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்ற ட்ரீம்ஸோடு இருக்க ஒரு ஐடி கை. நிறைய மூவிஸ் பார்ப்பேன். அப்புறம் இயற்கை வந்து என்னோடய ஃபேவரட் மூவி. ஏன்னா அது இந்த ட்ரையாங்கிள் லவ் சப்ஜெக்ட்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எத்தனை ட்ரையாங்கில் இருந்திருக்கீங்க? நான் இது வரைக்கும் ட்ரையாங்கிள்லாம் இருந்ததில்லை. என் பேர் விக்னேஷ். ஸோ நான் மூவிஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் அவ்வளோவா நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் பார்க்குற மூவிஸோட ஜான்ரா வந்து க்ரைம். எனக்கு க்ரைம் மூவிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரைம் ஸ்டோரிஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் நான் நிறையா பார்த்துருக்கேன். லவ் ஸ்டோரிஸ் அந்த டைமில் நான் விரும்பி நான் பார்த்ததில்லை. சரி, நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். சில லவ் மூவிஸ் வந்து ஸோ நல்லாயிருக்கு, நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன படங்கள் எல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அதில் இயற்கை இருக்குது. உங்களையே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம் தான் இயற்கை. ஆமாம். ஹாய் ஆல், குட் ஆஃப்டர்நூன். ஸோ என் பேர் வந்து கார்த்திக். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்தது கிடையாது. நம்ம இடம் தாங்க, இந்த மாதிரி இடம் தான், நம்ம இடம் தான். சூப்பர், வெரி ஹாப்பி கார்த்திக். ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும். என் பேர் சூர்யா. ஆக்சுவலி நான் சேல்ஸ்மேனாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்பலாம் சேலரி கிடையாது. ஜஸ்ட்டு 20,000. அந்த ஃபீல்டில் தான் சர்வே பண்ணுறதுக்கு ஒரு இது அதுதான் ஒர்க் பண்ணேன். பட் இருந்தாலும் மூவின்ற சின்ன வயசுல அடிக்டட். எங்கள் வீட்டிலலாம் அப்போ கூட வந்து நமக்கு வீட்டிலலாம் டிவி தான். தேட்டர் அளவுக்குலாம் நமக்கு வசதி கிடையாது. நம்ம வீட்டில் டிவி மட்டும் தான். டிவியில் உட்காந்தா காலையில் போட்ட ஈவினிங் நைட்டு எல்லா 8 மணி வரைக்கும் தூங்குற வரைக்குமே டிவி தான் நமக்கு. அதில் மோஸ்ட் வாட்சாக பார்த்தது வந்து இயற்கை தான். கேடிவியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போடுவாங்க. வேறு எதில் சேனலில் போடுவாங்களான்னு தெரியல, இயற்கை தான் அடிக்கடி போடுவாங்க. அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு ஷிப்பர்மேன் லைஃப் தான் ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது லவ் ஆங்கிளில் கூட பார்க்கல. நான் சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஷிப்பிங் அந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு நம்ம டீனேஜ் வரும்போது ஓகே லவ்ன்றது ஒரு ஆங்கிள் இருக்குது. கொஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது லவ் ஃபெயிலியர்ன்றது ஒரு ஆங்கிள் இருக்குது.
அப்படி 3 ஜேனர்லேயும் அவர் பிரித்து அதை காட்டியிருந்தார். Hi all, I'm Shruti, founder of Town Library, and thank you நீங்கள் எல்லாரும் டைம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு. This is just Parthivan and my attempt, books and movies. Now we both are a part of both the things always. So அந்த வேர்ல்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ that's the attempt of Parthivan and me with these things that we are trying to do. I hope every time நீங்கள் பரிச்சே you all get to take away something as much as we take away a lot from all of you. So thank you. I am Soumya. I work for Miracle Movies and Town Library also. It was very nice meeting you all. Now personally I am very excited about ERK because of music and the book reference and SP Jananathan sir. All his movies, I love all his films. He has a vision. So looking forward to the event. Let's have fun. புது ஆட்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் யா பண்ணுங்க. ஹை கைஸ், myself Bhuvan, aspiring filmmaker. இங்கே இந்த ரீடத்தான் மூலயமா ஆக்சுவலி ஐ பிகம் பார்ட் ஆஃப் திஸ் டவுன் லைப்ரரி. டவுன் லைப்ரரி அண்ட் எம்பவர் இணைந்து வழங்கும் ஒயிட் நைட்ஸ் அண்ட் இயற்கைக்கான ஒரு முக்கியமான டிஸ்கஷன் ஈவினிங் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யூ ஆல். ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் தான், உங்களுடைய குரல்கள் தான் இன்றைக்கி ஈவினிங்கை ஸ்பெஷலாகவும் மெமரபுளாகவும் மாற்ற போகுது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், அது புக்காக இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம். 2 விதமாக அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைப்பேன். ஒன்று, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வழியாக ஆர்டிஸ்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அது 2த்துக்கும் கனெக்ட் இருக்குது இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிட்டா அதை இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா கிரியேட்டரை இன்னும் டீப்பாக நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அவர் யார் என்னன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த ரூட் எடுக்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு இங்கே இயற்கை படம் பார்த்துருப்பீங்க, இயற்கை தெரியும், பாடல்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒயிட் நைட்ஸ் யார் எழுதுனா தெரிஞ்சிருக்கும். ஒயிட் நைட்ஸ் படிச்சிருப்பீங்க, தமிழில் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷில் படிச்சிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இன்றைக்கி தாஸ்தவஸ்கி யார், ஏன் தாஸ்தவஸ்கியாக இருக்கார், ஆரிஜின் ஸ்டோரி தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி எஸ்பி ஜனநாதன் யார், இயற்கை படத்தை அவர் ஏன் கடல் ஒரு கேன்வாஸாக வச்சு எடுத்தார், இந்த ஆரிஜின் ஸ்டோரியை 2ம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து படத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம், புக்கையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒயிட் நைட்ஸ் படித்த எல்லாருக்குமே தெரியும், அதில் இருக்கக்கூடிய அந்த மேல் கேரக்டர், ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர் ஒரு நடுக்கத்தோட ரொம்ப வல்னரபுளான, நிறைய பேசக்கூடிய, பேச ஆள் இல்லாமல் தவிக்கிற, நிறைய சோக இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். அவர் ஃபர்ஸ்ட் பர்சனில் தான் அந்த கதையை எழுதியிருக்கார். அப்போ நமக்கு என்ன தெரியுது, அது தாஸ்தவஸ்கி தான். ஜெயமோகன் ஒன்று சொல்லுவார், தாஸ்தவஸ்கியை படிச்சுட்டு இருக்கும்போது, ஆர் தாஸ்தவஸ்கியினுடைய ஒரு ஒர்க்கை படிச்சுட்டு இருக்கும்போது, ஏன் இவன் இவ்வளோ பேசுகிறான், பேசிக்கிட்டே இருக்கானே 4 பக்கத்துக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, நம்ம தாஸ்தவஸ்கி ஒரு ஆளே இல்லை, நம்ம அதை படிக்கக்கூடாது. ஆக்சுவலாக தாஸ்தவஸ்கி பேச தான் செய்வார்னு ஒன்று இருக்குல்ல. அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் கொட்டுறான், மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் பேசி தீக்குறான். அப்போது 4 நாள் 4 இரவு ஒரு பொண்ணை அவன் மீட் பண்ணுறான், பேசுகிறான். அவ்வளோதான் ஒயிட் நைட்ஸ். ஸோ தாஸ்தவஸ்கி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒயிட் நைட்ஸ் வெண்ணிற இரவுகள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ முக்கியமான ஒரு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷனாக இருந்துச்சு, அது கம்ப்ளீட்லி ஃபிக்ஷனும் சொல்ல முடியாது, உங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு முக்கியமான புக்காக இருந்துச்சுன்றதை இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சுபா வணக்கம். I'm from Odisha actually. Oh. Yeah. And he's my husband. Hello. So yeah, and I know a little bit of Tamil. So all that, like the movie also we recently seen. Oh, Iyarkai. Yeah, he only translated. There is no subtitle for that. You know Tamil? Yeah, he's from Pandi. Then you do the translation work, man. Nice. Then he will help. Yeah. Super, super. சுப்பாவுடைய லவ் ஸ்டோரி கேட்க போகிறோம். உங்கள் பேர்? தீபன். தீபன் நேட்டிவ் வந்து கடலூர். ஸோ அவங்க வந்து ஒடிசா. ஸோ நான் இங்கே வந்து சென்னையில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அவங்க சிஏ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எங்கள் லைப்ரரி வந்து படிப்பாங்க. ஸோ யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் கோட்டூர்புரம் லைப்ரரி. ஐ டோன்ட் நோ மேன். இல்லை, நோ நாட் லைக் தட். ஒரு கீழே மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் ஃப்ளோர்ஸ் இருக்கும். வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். ஸோ ரூமில் பாய்ஸ் கேங். ஸோ அங்கே இருந்தால் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கலர்ஸ் இல்லைன்றதுனால நீங்கள் இல்லை கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஸோ அதனால் லைப்ரரி போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த புக் மேலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
ஸோ தென் ஐ ஸ்டார்டட் கேம் டு லைப்ரரி. லேப்டாப் எடுத்துகிட்டு 5th ஃப்ளோர் வந்து அந்த லிட்ரரி செக்ஷன் எங்கே இருக்கோ அங்கே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவேன். ஈவினிங் ஆனால் சும்மா படிச்சுட்டு அப்படி போவேன். ஸோ தட்ஸ் வேர் ஐ மெட்டர். ரேண்டமாக ஒரு கீழே லன்ச் டைமில் மீட் பண்ணோம். ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். சே சூப்பராக இருக்கு. லைப்ரரியில் ஒரு காதல் மலர்ந்துருக்கு. ஆமாம், அப்போ தான் நான் ஒயிட் நைட்ஸும் ஃபஸ்ட் டைம் படித்தேன். அந்த புக்கை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து லன்ச் டைம் முடிச்சு அதை கதையாக சொல்லுவேன். வி லிட்டரலி வாட்ச் அ மூவி. ஏன்னா அவங்க ஒரு விஷுவல் பர்சன். ஸோ அவங்க வந்து மோர் ஆஃப் அந்த இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த சினிமேட்டிக் நுவான்சஸ்லாம் இருக்குல்ல, அது எனக்கு தெரியாது. நான் அப்படியே பிளைண்டாக ஒரு கதை என்னன்னு பார்ப்பேன். பட் அவங்க வந்து ஒரு சின்ன நோஷனோ நோட் பண்ணுவாங்க, ரசிச்சு பார்ப்பாங்க. ஆமாம். So tell us about your experience of watching இயற்கை for the first time. In parts. நான் என்கிட்டே சொன்னதில்லை. In short, I can say, not like fully. No problem. In short, you say. And in the movie, I like that nature, they shown the sea completely, the views of the seas and everything. And the two heroes they saw, not in the White Knights, but they saw the two heroes completely their story, right? Correct. And the love of both are so good. Like the girl needs to choose both. Like it's difficult to choose who's to choose actually. But in the White Knights, there is a last guy. Like he'll come in the late part, just take away the girl. But in that, you like that guy is so good. He's thinking about the girl's future. This is the reality. You have to do that. We discussed already. This is the thing. So, but when she read White Knights, she doesn't felt that practicality in the dreamer. Because Dostoevsky is not a practical person at all. Yeah. He's a dreamer. Yes. He was a dreamer. Dreamer, yeah. Thank you so much, guys. Thank you. Congratulations to you. Thank you. Thank you. இப்போது ஒயிட் நைட்ஸ் வந்து அதான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக இல்லையோ அப்படி தான் இருந்துச்சு. என்னன்னா நம்ம இயற்கையை வந்து பார்த்துட்டு தான் ஒயிட் நைட்ஸ் படிக்கவே போகிறோம் எல்லாருமே. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் சரி, இயற்கையில் பார்த்தா அந்த மாந்தர்கள் மாதிரி கதை மாந்தர்கள் இல்லையோமே எனக்கு தோணுச்சு கொஞ்சம். என்னன்னா இதில் வந்து மருதுவாக இருக்கட்டும், அந்த கேப்டனாக இருக்கட்டும், இல்லை ஃபாதராகவே இருக்கட்டுமே, ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்குது. இங்கே வராங்கல்ல, இவங்களோட ஆர்க் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சோ, எனக்கு என்னமோ ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. இப்போ எனக்கு தோணுது ஒயிட் நைட்ஸ் திரும்பி போய் பார்க்கணும், படித்தா இப்போ எனக்கு தோணும், ஓ சார் வந்து இப்படி தான் சொல்லியிருக்காரு போல, இவங்க தான் அவங்க போல அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தான் உள்ளே போய் நிறைய படிக்கணும்னு தோணுது. நீங்கள் ஒயிட் நைட்ஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லை அந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கல்ல? வெந்நீர இரவுகள் தான். ஆனால் சூப்பர். என்ன பிரச்சனைனா, நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை படம் பார்த்துட்டேன். அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒயிட் நைட்ஸ் படித்தேன். ஸோ வெந்நீர இரவுகள் படித்தேன். ஆனால் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படம் தான். இது எல்லாரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு இவங்க சொன்னாங்களே அந்த மாதிரி விஷுவல் ரெப்ரசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் அதில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் இருக்குது. இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஃபாதர்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு சில கண்ணோட்டம் இருக்கும். அதை பிரேக் பண்ண படம் அது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன ஃபாதர்ன்றாங்க, பசுபதி வராரு அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பர் பாயிண்ட் ஆக்சுவலாக. மோஸ்ட்டாக சொல்லணும்னா எவ்வளவோ கடல் சம்மந்தப்பட்ட படம் வந்திருக்கு. நீர் பறவையாக இருக்கட்டும், இல்லை மரியானா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியான ஒரு கடல் சம்மந்தப்பட்ட படம் தான் இயற்கை. ஸோ அதை தாண்டி அருண் விஜய் கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, அவர் அவ்வளோ எஃபர்ட்டே பண்ண மாட்டார். அதுலேயே ஒரு டைலாக் வரும், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் காதலா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். மருது ஆனால் எல்லாமே பண்ணுவான், எல்லாமே இது பண்ணுவான். கடைசி வரைக்கும் நமக்கும் என்னடா இவர் கிளம்பி வந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்னை ரொம்ப பாதித்தது வந்து இயற்கை படம் தான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். பிஃபோர் வி மூவ் ஆன் டு த ரெட் டிஷர்ட் கை, நம்ம வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களை சார்ந்த ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துருவோம். அண்ட் முக்கியமாக கேன்வஸ், அதுதான் இயற்கையினுடைய பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பேசின எல்லாருமே அவங்க கூட சொன்னாங்க, அந்த லைஃப் ஸ்டைலை கேப்சர் பண்ணுது, அந்த கேன்வஸை கேப்சர் பண்ணுது. இப்போ ஒயிட் நைட்ஸினுடைய தீம் எடுத்துக்கிட்டு, ஒயிட் நைட்ஸினுடைய கோர் எடுத்துக்கிட்டு, அதை இந்த கேன்வஸில் ஏன் வைக்கணும்? எஸ்பி ஜனநாதன் ஒரு ஃபிலிம் மேக்கராக உள்ளவர். எஸ்பி ஜனநாதன் ஃபீல்ஸ், அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தாராம், இந்த படம் எடுக்கணுமா, அந்த ஆசிலேஷன் இருந்துச்சான். இப்போ ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறான்னு எடுக்கலாம், வீட்டில் வெயிட் பண்ணுறான்னு எடுக்கலாம். அவருக்கு அந்த கேன்வாஸ் கிடைக்காம தான் ரொம்ப நாள் தள்ளி போட்டே இருந்தார் அந்த படம் பண்ணுறதுலேருந்து. ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா தி லைஃப் ஆஃப் அ கேப்டன், தி லைஃப் ஆஃப் அ பர்சன், செயிலர். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. எஸ்பி ஜனநாதனோட படங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ப்ரொட்டகனிஸ்டினுடைய ப்ரொஃபஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். படத்தில் அவன் வந்து கொசு மருந்து அடிப்பான், திருடுவான்,
அண்ட் நிறைய இருக்கும் அந்த மாதிரி. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஈவன் புறம்போக்கு என்கிற பொது உடைமைன்னு அவரோட படம் ஒன்று இருக்குது. அதில் ஐ திங்க் விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து ஹேங்மேனாக இருப்பான். தூக்கு மேடையில் தூக்கு போடுற ஹேங்மேனாக இருப்பான். நம்ம தூக்கு தண்டனை கொடுக்குற ஜட்ஜை பார்த்துருக்கோம் படங்களில், அதுக்காக வாதாடுற லாயர்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் தூக்கு மேடையில் வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கான்ல, அப்படி ஒருத்தர் இருக்கான்றதே எனக்கு அந்த படம் பார்த்து தான் அடிக்குது. நம்ம எஸ்பி ஜனநாதன் யாருன்னு தெரிஞ்சிட்டோம்னா இயற்கை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எஸ்பி ஜனநாதன்ட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி இருக்குது. சினிமாவை அவர் புனிதப்படுத்தவே மாட்டார். எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலான, எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மேன்மேட் ஸ்டஃப் அந்த ஜோனில் தான் அவர் வச்சுருப்பார். அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். தாஸ்தவஸ்கி ஒரு ட்ரபிள்டு சைல்டுஹுட் இருக்குது. அவருடைய வீடு வந்து ஒரு அமைதி இல்லாத ஒரு வீடு. அங்கேருந்து வந்து நிறைய கிளாசிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. எஸ்பி ஜனநாதனும் பயங்கர ராவடியான ஒரு ஆள், ஜாலியான ஒரு ஆள். ரோட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது வேறு ஒரு ஷூட்டிங்கில் போய் கேமரா உடைக்க போன ஒரு ஆள், கேமரா வச்சு நல்ல படங்கள் எடுத்துட்டார். சென்சார் போர்டில் வந்து பொம்பளை சுருட்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா பிடிப்பாங்க சார். அது வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வல்னரபிளாகவும், காதலுக்காகவும் சாகக்கூடாது, காதலிக்காமையும் சாகக்கூடாது. ஆனால் பாட்டில் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது உறுத்துதுன்னு ஜனநாதன் சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அக்ரி பண்ண மாட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இஸ் அ வெரி ஸ்வீட் மேன், வெரி இன்னசென்ட். அண்ட் எங்கேயாவது புக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துதான் ஆகணும், புக்கில் நான் செத்துருவேன் சரி ஒரு பாட்டிலையாவது போடலான்னு போட்டிருப்பாங்களோ. ஸோ இயற்கை படம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு, பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஆஃப் தட் இயர். அண்ட் கேன்வாஸ் பற்றி இப்போ நம்ம பேசுகிறதுனால இது நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அதனுடைய சைட்டேஷனில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரிச் விஷுவல் போர்ட்ரேயல் ஆஃப் அ லவ் ஸ்டோரி செட் அகெயின்ஸ்ட் அ யூனிக் கேன்வாஸ். எனக்கு வந்து இந்த புக்கும் சரி இந்த மூவியும் சரி ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லலாம். இப்போது புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேரக்டரு, அந்த ஆத்தர்னே வச்சுக்கலாம், அந்த ஆத்தர் கேரக்டருக்கும் நாஸ்தன்காக்கும் இடையில இருக்க அந்த ஒரு லவ்வும் சரி, இந்த மூவியில் வந்து நான்சிக்கும் மருதுக்கும் இருக்க அந்த லவ் வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்லலாம். ஏன் நான் அதை பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னு சொல்கிறேன்னா, இப்போ லவ்னாவே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில மிக்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு ஹோப் இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட்டு, வெறும் லவ்வை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வந்த ஒரு பை ப்ராடக்ட் தான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்பு. மருது வந்து நான்சியை லவ் பண்ணுறது, நான்சி வந்து ரொம்ப அதை வேல்யூ பண்ணுவாள். நான்சி வந்து கேப்டனை லவ் பண்ணுறது மருது வேல்யூ பண்ணுவான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருது, நான்சி, கேப்டன் இவங்க 3 பேரும் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் லவ் பண்ணுவாங்க, காரணமே இருக்காது அவங்க லவ்வில். ஸோ அந்த மாதிரி தான் அந்த லவ் இருக்கும். இப்போ சொல்லப்போனால் அவள் எண்ட் ஆஃப் த மூவியும் சரி புக்கும் சரி, அவள் யாரை லவ் பண்ணாலோ யாருக்காக கமிட்மெண்ட் கொடுத்தாலோ அவள் கூட வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் போயிடும். இதை பார்க்குறப்ப ஒரு ஜென்ரலான விஷயத்தில் பார்த்தோன்னா, மருதை வந்து அவள் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் தான் லவ் பண்ணிட்டு தானே இருந்தா, அப்புறம் ஏன் வந்து இவங்கிட்ட பேசியிருக்கணும். ரொம்ப காமனாக பேசணும், நம்ம ரொம்ப அந்த புக்கு இது போகாமல் காமன் பீப்புள்ஸ்கிட்ட இருந்து யோசித்தோன்னா அப்படி சொல்லுவாங்க. இவன் வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இவன் ஏன் போய் பேசினான் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வரும். ஆக்சுவலி இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு ஹனிபி, அந்த தேனி இருக்குல்ல, தேனியோட அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா, அது வந்து ஒரு தேனை எடுக்கிறது, ஒரு பூக்கிட்ட இருந்து தேனை எடுக்கிறது. ஆனால் ஒரு தேனி வந்து ஒரு பூக்கிட்ட தேனை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே அந்த தேனை வந்து வேற ஒரு தேனி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. அது தெரிஞ்சும் அது வந்து வேற ஒரு பூக்கிட்ட போகாமல் அந்த பூவை பார்த்து ரசிக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ரஷ்யன் லிட்ரேச்சரில் வந்து 3 முக்கியமான ரைட்டர்ஸ் இருக்காங்க. துர்கனேவ், தாஸ்தவஸ்கி, டால்ஸ்டாய். இவங்க 3 பேருக்கும் என்ன இவங்க 3 பேருடைய அப்ரோச், இவங்க 3 பேர் ஸ்டோரி டெல்லிங், இவங்க 3 பேருடைய கேரக்டர்ஸ் இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மனுஷனை திடீர்னு ஒரு சிங்கத்தோட முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன ஃபீல் பண்ணுவான்? இது ஒரு காமன் கொஸ்டினாக இவங்க 3 பேர்ட்டையும் வைக்கிறோன்னா, அவன் ஷாக் ஆவான், முகம் செவந்து நிற்பான், சிங்கம் தன்னை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பயப்படுவான், ஓட ட்ரை பண்ணுவான், இல்லைனா அப்படியே ஃபியரில் ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படி நின்றுவான். நான் அப்படிப்பட்ட மனிதனைத்தான் எழுதுவேன். திடீரென்று
ஒன்றை எதிர்கொள்ளும் போது அவன் உணர்ச்சி என்னவாக இருக்கிறது, அந்த அதிர்ச்சி அவனை என்ன செய்கிறது, அவன் எப்படி நடந்து கொள்கிறான், அவனுக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள தெரியவில்லை, இதெல்லாம் தான் நான் எழுதுவேன். இது துர்கனேவ். அவன் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவான், அவனோட ஃபியர் எப்படிலாம் இருக்கும், அவனோட ரிஃப்ளெக்ஸ் எப்படிலாம் இருக்கும், இதை தான் நான் எழுதுவேன்னு துர்கனேவ் சொல்கிறாரு. ஆனால் இதே சுச்சுவேஷனில், இதே சினாரியோவில் டாஸ்டோவ்ஸ்கியினுடைய கேரக்டர் என்ன பண்ணுன்றதையும் அவரே சொல்கிறாரு. டாஸ்டோவ்ஸ்கி எழுதும் மனிதனுக்கு சிங்கத்தின் முன் நிற்பதால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவன் சிங்கத்தின் முன்னால் நிற்கையில் அதனிடம் மன்றாடத் துவங்குகிறான், ப்ளீடு பண்ணுறான். he is trying to have a conversation or submit himself. அதனிடம் தன்னை ஒப்புக்கொடுப்பவனாகவும் மாறுவான். he is trying to completely surrender and submit himself even when he stands in front of a lion. சிங்கம் தன்னை சாப்பிடுவது பற்றி அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாப்பிடட்டுமே என்பான். வாழ்வின் துயரங்கள் என்னை அலைக்கழித்து கொன்று தீர்க்கும்போது அதைவிட என்ன செய்துவிடப் போகிறது இந்த சிங்கம் என்று சொல்லி வாழ்க்கையை சிங்கத்தை விடவும் பெரியதாக்கி அதன் முன் நிற்பான். ஸோ திஸ் இஸ் வை டாஸ்டோவ்ஸ்கி ஸ்பீக்ஸ் அபவுட் லோன்லினஸ். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நடுக்கம் எல்லாமே இங்கேருந்து தான் வருது. டாஸ்டோவ்ஸ்கியின் நாயகன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டான். அவன் முகம் சிவந்து போகாது. ஆனால் ஆழ்மனதிலிருந்து அந்த சிங்கத்தின் முன் நின்று ஒரு கூக்குரலை, அவலத்தை சிங்கத்தின் முன் எழுப்பி அந்த தருணத்தை வாழ்வின் கடைசி தருணமாக எண்ணி அந்த கடைசி தருணத்தில் மனிதன் எதையெல்லாம் சிந்திப்பானோ அதையெல்லாம் சிந்திப்பான். இப்போது டாஸ்டோவ்ஸ்கியினுடைய புக்ஸை படிக்கும்போது, எஸ்பெஷலி இப்போ நம்ம ஒயிட் நைட்ஸ் பற்றி பேசுகிறதுனால அவன் நிறைய பேசுகிறான், மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கான். நான் அதையும் படிக்கிறேன். ஒரு சூப்பர் கான்வர்சேஷன் இருக்கும் நாஸ்தன்கா கூட. பேசிக்கிட்டே இருப்பான். நான் இதெல்லாம் பேசி உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் ஒருத்தல கேட்பான். அவன் வந்து அப்படிலாம் இல்லை, ரொம்ப தயக்கத்தோடு பேசுகிறவங்கள பொண்ணுங்களுக்கு வழக்கமாக பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒன்று சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம அவங்க ஒர்க்கை படிக்கும்போது ஐ திங்க் இட் வுட் மேக் மச் மோர் சென்ஸ். we will get an idea of how to understand their characters, how to stay with their stories, narratives. சம்டைம்ஸ் நம்ம டிட்டாச் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓகே வெயிட் பண்ணு, பர்பஸுக்கு வருவார் டால்ஸ்டாய், சரி வெயிட் பண்ணு என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம்டா டாஸ்டோவ்ஸ்கி. இந்த ஜோன் இருக்குல்ல, ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு. ஸோ அதுதான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே த்ரில்லர் அந்த மாதிரி ஜானர் தான் படிப்போம். லவ் ஸ்டோரி யூஸ்வலாகவே படிக்க தெரியல, ஸ்டார்ட் பண்ண லேட்டாக தான் ஆச்சு. லவ் ஸ்டோரி மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் இருந்தது. படித்ததுக்கப்புறம் தெரியும் இயற்கை வந்து இதோட அடாப்டேஷன் அந்த மாதிரி தெரியும். இயற்கை தான் எனக்கு ரொம்ப ஹையில் இருக்கும் இப்போவும் தான். புக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த ரைட்டர் தான், அது அவரோட லைஃப் அண்ட் அவரோட எப்படி கன்சியூம் பண்ணார், அந்த டேஸ் எப்படி போச்சு அவருக்குன்னு சொல்லிட்டு மோர் லைக் அது ஒரு டைரி மாதிரி இருந்தது எனக்கு. அவரோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு பர்சன் அந்த பீரியடில் அந்த டைமில் நடந்த அந்த இஷ்யூஸ் அண்ட் அவர் பாதித்தது எல்லாத்தையும் அவர் அவ்வளோ கன்சியூம் பண்ணார். ஆனால் மூவியில் பார்த்தீங்கன்னா ஜனநாதன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அது எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு சின்ன இடத்துலையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான்சின் கேரக்டர் தவிர மீது எல்லா கேரக்டருமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். டக்குன்னு அருண் விஜய் மேலே அந்த கோவம் ஃபஸ்ட்டு இருந்தது படம் பார்க்கும்போது. ரிப்பீட்டில் பார்க்கும்போது இப்போது இங்கே ஷோ வரேன்னு சொல்லி அகைன் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கும்பொழுது அந்த கேரக்டருக்கும் ஒரு மீனிங் கொடுத்துட்டாங்க. நீங்கள் திட்ட தேவையில்லை, அவனும் இவ்வளோ ட்ரை பண்ணி அவனும் இந்த காதலுக்காக போராடி இருக்கான். எஸ், அது பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்டு பர்ஃபெக்ட். அது இதுக்கு மேலே இந்த படத்தை இல்லை இந்த அடாப்டேஷனை இதுக்கு பெஸ்ட்டாக எடுக்க முடியாது. ஹிந்தி அந்த வேர்ஷன்லாம் பார்த்தேன், அந்தளவுக்கு கனெக்டோ சரி எக்ஸாக்டாக புக்கை தான் எடுக்க ட்ரை பண்ணாங்க. இங்கே மட்டும்தான் அந்த கேரக்டர் அந்த ஐடியாவை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அங்கே தான் எஸ்பி ஜனநாதனுடைய லைஃப்பும் அவருடைய ஒரிஜினல் வாய்ஸும் ஒரு ஃபிலிம் மேக்கராக நமக்கு தெரியுது. அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல லைஃப் அப்படியே லைஃபாக கேப்சர் பண்ணுறது, அதெல்லாம் தான் அவர் வந்து ஒரு விஷுவல் ஏஸ்தட்டிக்ஸ்குள்ளே போல. ஆமாம், மீனிங் ஏஸ்தட்டிக்ஸ்னால் என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பூக்கள்லாம் வச்சு அந்த மாதிரியான ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்குள்ளே அவர் போகாமல் லைஃப்பை கேப்சர் பண்ணதுன்னா அது படத்தினுடைய பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த நாஸ்தன்கா அண்ட் திஸ் கை இன்னைக்கு வரைக்கும் ரிலேட்டபுளாக இருக்காங்க. என்ன தான் நமக்கு வந்து தோணலாம், புக்காக படிக்கும்போது நமக்கு தோணலாம் ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாக இருக்கே அப்படின்னு தோணினாலும் அதில் பேசப்பட்டிருக்க விஷயம், எழுதப்பட்டிருக்க இமோஷன்ஸ்லாம் உண்மை.
அந்த லோன்லினஸ் இன்னும் இருக்குது, அதனால தான் ரிலேட்டபுளாக இருக்குது. நாசங்காக இருக்கக்கூடிய ஏக்கம் இன்னும் நிறைய பெண்களுக்கு இருக்குது, அதனால தான் இன்னும் ரிலேட்டபுளாக இருக்குது. எனக்கு படமாக புக்கானா எனக்கு வந்து படம் தான். ஸோ அதுதான் என்னை தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்திச்சு. நம்ம பேசின மாதிரி இந்த படத்தை எந்த களத்தில் வேணால் எடுத்திருக்கலாம். பட் கடல் சார்ந்த பகுதியில் எடுத்ததுனால தான் அதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸோ இவ்வளோ பியூட்டியாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற இடத்துல எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்று சீஃபேரர் செயிலரோட லைஃப், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸையும் இந்த படம் சொல்லிச்சு. ஒரு இதில் மருது வந்து ஸோ மெர்சியோட கடைக்கு ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகிறப்ப அதில் ஒரு சீன் வரும். கருணாஸ் வந்து ஸோ ஷிப்பில் செஃப்பாக இருந்த ஒருத்தர் வந்து இங்கே வேலைக்கு சேர்க்குற மாதிரியான ஒரு சீன் வரும். அப்போ சைடர்லாம் வேணாம், அவங்க வந்து பாதியிலே போயிடுவாங்கன்ற மாதிரி மெர்சி சொல்லுவாள். அப்போ மருது சொல்லுவான், ஒரு வாட்டி பயந்து ஷிப்பை விட்டு இறங்கினவன் மறுபடியும் போட்டில் கூட ஏற மாட்டான், அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ செயிலர் சீஃபேரரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணுன்றதையும் அந்த சீனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நான்சியோட இன்னசென்ஸ் சில இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா மருது வந்து சொல்லிவிடுவான். ஸோ அந்த கேப்டனை வந்து தேடுற அந்த முயற்சியில் இருக்கிறப்ப ஒரு 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 ஆஃபீஸரை போய் பார்க்கும்போது நீ எப்போ மருது ஆஃபீஸர் ஆவ அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் படிக்கலையே, கடைசி வரைக்கும் மெக்கானிக் தான். அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஒரு ஹியூமராக இருக்கட்டும், வாத்துக்கு பரோட்டா வச்சு பாயா வச்சியான்ற அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நான் அந்த படத்தில் மட்டும் தான் கிறிஸ்மஸ் தாத்தா பார்த்தா அழுகையாக வரும். ஓ மை காட், ஐயோ என்னடான்ற மாதிரி நமக்கு ஃபீலாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன் கூட தமிழில் தான் பேசுவான் அந்த படத்தில். இங்கிலீஷ் பேசுகிறவனா இங்கிலீஷும், தமிழ் பேசுகிறேன் தமிழ்னு. பட் ஷிப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். அந்த படத்தில் வந்து தமிழ் தான் இது எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் கோவிட் டைமில் அந்த மூவி பார்த்தோம். கோவிட் டைமில் அந்த மூவி பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு போட்டு காட்டலாம் அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஃப்ரெண்டு எதாவது ஃபீல் பண்ணுவாங்களான்லாம் யோசிச்சு பார்த்தோம். கடைசியில் என்ன பண்ணால் அந்த படத்தில் ஒயின் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓ கரெக்ட், ஒயின் எப்படி சொல்லி அது யாருக்கும் தெரியாது. நாங்கள் கிரேப்ஸ் வாங்கி நாங்கள் அதை ஒயின் செஞ்சு கோவிட் டைமில், ஆனால் நமக்கு புதுசாக இருந்துச்சு. ஓ ஒயின் நம்மளே செய்யலாமா அப்படின்னு எனக்கு தான். கோவிட் டைமில் சாராய கற்றுருக்கேன் அந்த கேங்கா. அதுக்கு நமக்கு ஒரு இது சரி ஓகே ஒயின் நம்மளே செய்யலாம் போல இருக்குது. அது சொல்லுவாங்க, இப்போ குடித்தா ஜூஸு, ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுத்தா ஒயின்னு சொல்லுவாங்க. நாங்களும் 6 மாதம் கழிச்சு வச்சோம். பட் அது எப்படி இது பண்ணுறது எங்கே புதைச்சிங்க? நம்ம பேரல்ல ஏதோ பண்ணி என்னவோ பண்ணோம். ஓ மை காட், அதுக்கு தான் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல. கோவிட் டைமில் எல்லா குட்டி பசங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. யாரோ ஒரு பையனை கூட்டி இது பண்ணி இது ரெடி பண்ணோம். ஆனால் அந்த படத்தில் தான் ஒயின் ரொம்ப ஆசையாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் சரி ஒயின் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு இது நான் ட்ரை பண்ணோம். பட் அது வேஸ்ட்டாக போச்சு. அது ஏன் இது பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக எல்லாருக்கும் லவ் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ரிங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லவ் அந்த எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் விஷயம். அதே மாதிரி எனக்கும் என் லவ்வுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. 1 இயர் ஆகிடுச்சு. பட் அவங்க கொடுத்த ரிங் மட்டும் இன்ன வரைக்கும் நான் அவங்க மெமரிஸாக இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கேன். சேம் அந்த மூவியில் இது சொல்கிற மாதிரி அவங்க ரிங் மட்டும் எனக்கு மெமரிஸாக வச்சுருக்கேன். பேரன் மை படத்தில் பார்த்தீங்கன்னா வெந்நீர் இரவுகள்னு அது ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. அது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது. சரி அது நிறைய விஷயம் இருக்குது. பட் மூவி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் ஒரு பக்கத்து வந்து கடைசியில் ஏன்டா அருண் விஜய் வந்தாலும் கோவம் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அவர் என்ன தான் சொன்னாலும் பட் அருண் விஜய் ஏன்டா வந்தாருன்னு கோவம் தான் வந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே விட்டுட்டு போனதுனாலவோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த நேம் ஆக்சுவலி நான் படிக்கும்போது நான்சி நேம் வச்சு தான் படித்தேன். அந்த நேம் எனக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி அந்த நேமே எனக்கு பிடிக்கல. நான் நான்சின்னு நினச்சி தான் புக்கே படித்தேன். அந்த நேம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி கேர்ள்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பொண்ணை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்களா, இவன் வந்துட்டான் இவன் விட்டுட்டு வந்துட்டான் போனவன் வந்துட்டான் அப்படின்றவங்க போய் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆக்சுவலி எல்லா ஃபீமேல் மேலே கொஞ்சம் கோவம் தான் வந்துச்சு. புக்கு படிக்கும்போது சரி இது பண்ணும்போது சரி ரொம்ப கோவம் தான் வந்துச்சு. பெரும்பாலும் நீங்கள் எடுத்தாலே ஒரு விமெனுக்கு வந்து மென் சைட்லேருந்து கிடைக்கிற அட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகம். ஒரு மென்னுக்கு அவ்வளோ விமென் கொடுக்குற அட்டென்ஷன் வந்து அது கிடையாது. மேபி 1-on-1 இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஸோ பீயிங் அ கேர்ள் உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லார் சைட்லேருந்து அட்டென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அது நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் பி இன் நான்சிஸ் பொசிஷன். 2 பேருமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் ஹூ வில் ஐ சூஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு மென்னுக்கு வந்து அந்த மாதிரி ரியாலிட்டியில் பெருசாக நடந்து நான் பார்க்கல. எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ அவருமே அப்போ நான்சி சிச்சுவேஷனில் தானே இருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ இந்த தர்ம சங்கடமான நிலைமை. இப்போ அது ஒரு பையன் என்னோடது 2 பேருக்குமே ஃபீல் பண்ணுறாருன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. பொண்ணுன்னா உடனே அவள் பாத்தியா போயிட்டா
அது தப்பு இல்லை அது. ஆக்சுவலி நிறைய பேருக்கு அப்படி தான் தோணி இருக்கும். எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பட் ரியாலிட்டி இதனால அது பர்சனல் அஜெண்டா. அது ரொம்ப இதாகிடுச்சு. சரி ஓகே. ஒயிட் நைட்ஸ் அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்கிறத நான் இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு புக்கு பிடிக்குமோ இல்லை அந்த படத்தை பிடிக்குமோ, அந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த புக்கில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எண்ட் ஆஃப் த சீனில் அவ்வளோவா ஒரு இம்பேக்டை கொடுக்காது அது. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மருதாக இருக்கட்டும், ஸோ அந்த நான்சி, ஸோ அந்த மருது அந்த பொண்ணோட எப்படியாவது அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவர் போடுற எஃபர்ட்டாக இருக்கட்டும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா லவ் சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிடும். அது தூக்கி போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஸோ அது கடலுக்குள்ளே போயிட்டு அந்த ரிங்கோட வருவான் அந்த மருதுங்கிற கேரக்டர். ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ அந்த அருண் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சில சீன்ஸில் தான் வருவாங்க. பட் மருது அந்த பொண்ணுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருப்பான். பட் அட் த சேம் டைம் இந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் நான்சி தான் மருதோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சா வந்துடுவாங்க. ஸோ அது பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா சாம் ஒரு பெரிய ஒரு வலியோடு அந்த ஷிப்பில் ஏறி போவாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அந்த சீன். புக்கு 4 இரவுகளை பேஸ் பண்ண ஒரு புக், கரெக்டா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நைட் அவங்க மீட் பண்ணிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். அது ரொம்ப நல்ல மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பார்த்தாலுமே இந்த ஃபஸ்ட்டு டேட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை மீட் பண்ணுறது, இப்போ அடுத்து மீட் பண்ணுவோமா மாட்டோமா நமக்கு தெரியாது, கரெக்டா? அண்ட் அந்த ஃபஸ்ட் டேட் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தனியாக வீட்டுக்கு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங். இருவரும் விடை பெற்று கொண்டோம். இரவு முழுவதும் நான் நடந்தேன். அறைக்கு திரும்ப மனமில்லை. அப்படி இன்ப களிப்புற்றேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இன்ப களிப்புற்றேன்றது இருக்குல்ல, அது நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த புக்கு இன்னை வரைக்கும் ஏன் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா, ஒருத்தர் கரெக்டாக சொன்னார், இன்னசென்ஸ். எஸ்பி ஜனநாதன் இந்த இன்னசென்ஸை மட்டும் விடவே இல்லை. நிறைய விஷயங்களை மாற்றிருக்கலாம், தீம்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த புக்கினுடைய கோர் வேல்யூவே இன்னசென்ஸ் தான். அந்த இன்னசென்ஸை மட்டும் எஸ்பி ஜனநாதன் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டார். ஏன் அந்த இன்னசென்ஸ் இன்றைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா, ஒன்று படிக்கிறவங்க இன்னசென்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா அந்த இன்னசென்ஸை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா 3வது கேஸு அந்த இன்னசென்ஸுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இன்னசென்ஸ் தான் இந்த புக்கை இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டேல் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ படிக்கிறவங்களுக்கும் அது ஏன் இருக்குது, எவ்வளோ யங் ரீடர்ஸ் இப்போ கூட படிக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு, எல்லாமே வேகமாகிடுச்சு, எல்லாமே நம்ம சொல்கிறோம். பட் ஸ்டில் இந்த புக் ஏன் ஒர்க் ஆகுது, இந்த இமோஷன் ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, அந்த இன்னசென்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது, நமக்குள்ளேயும் இருக்குது. அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், இல்லை நமக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கும்போது அந்த இன்னசென்ஸ் மேலே ஒரு ஹோப் வருது. சின்னதாக சிரிச்சுட்டு நம்மளும் அந்த இன்ப கழிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கும். யா செந்தில் குமரன், என் பேர் மட்டும் ஞாபகம் அது ஸ்டக் ஆயிடுச்சு. ஈவெண்ட்டுக்கு ஒருத்தரை கேட்ச் பண்ணிடுவேன் நான். தேங்க்ஸ், அது நல்லது. என் பேர் செந்தில் குமார் இல்லை, குமரன். அது சேர்த்த மாதிரி வேறு எழுதுவேன், செந்தில் குமரன் ஸ்பேஸ் இருக்குது அது நடுவில். இங்கிலீஷில் எழுதும்போது தெரியல, என் கேர்ள் ஃப்ரெண்டும் அதை சொல்லியிருக்காங்க, என் பேர் செந்தில் குமரன்னால தான் உன்னை நான் லவ் பண்ணேன், செந்தில் குமாராக இருந்தால் லவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி. கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லுங்கள், என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லை, அவங்க பேர் இன்னும் அழகாக இருக்கும். அவங்க பேர் என்ன? தமிழினி. தமிழினி ரொம்ப அழகான பேர். எப்படின்னா நிறைய சொல்கிறாங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபாதரை காட்டும்போது பசுபதியை காட்டுறாங்க. எப்படி ஒத்துக்க முடியல, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த படம் இப்போ திரும்ப பார்த்தேன்னா
ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கேன். திரும்ப இப்போ இதுக்காக பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட பேர் வந்தது இயற்கைன்னு. கடல் அலைகள் மேலே இயற்கைன்னு அந்த காம்பஸ் வர மாதிரி வரும். அதுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. யாருமே இந்த புக்கை படிக்கவே வேணாம். என்னங்க புக்கை படிக்க வேணாம், வித்துட்டுலாம் இருக்கேன். இல்லை அப்படி சொல்லலை. கதை புக்கே படிக்க வேணாம். இந்த படம் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ரிலேட். அதையும் தாண்டி நிறைய இருக்கும் உள்ள. மியூசிக்கை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஒரு சில சாங்ஸு, ஒரு சில மியூசிக்லாம் அண்டர் ரேட்டடாக இருக்குது. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாட்டோ இல்லை வந்து ஒரு சில விஷயமோ ஏதோ ஒன்று வந்து மறைஞ்சிருக்கு, நிறைய பேர் கண்ணுக்கு தெரியல அப்படின்னும் போது அது அங்கேயே இருக்கட்டும். எல்லா இடத்துக்கும் கிழிச்சு போட்டுருவானுங்க. அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டுருவாங்கன்னு பயம். அது அந்த மாதிரி ஒரு பண்ணிடுவாங்க. ஆமாம், அது வெறுத்துரும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அதோட அழகு இருக்குல்ல, அது மறைஞ்சிருக்கும் போதே அழகாக இருக்குது அப்படி தோணும் எனக்கு. அது முகுந்தனும் மருதும் வந்து தனித்தனி கேரக்டராக தான் படத்தில் இருக்குது. புக்லேயும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒன்று தான் அது ஒரு கேரக்டர் தான். அது 2 தனி கேரக்டர் கிடையாது. முன்ன போன மருது தான், ஐ மீன் அந்த இவன் தான் கேப்டன் தான் இப்போ மருதா வந்திருக்கான். உனக்கு உருவம் தான் மாறி இருக்கு, கேரக்டர் ஒன்று தான். என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுறான். இன்னொன்று வந்து மேல் பர்ஸ்பெக்டிவில் எழுதின உமன் இவ. எனக்கு எப்படி வேணுமோ நான் அதை எப்படி எழுதிப்பேன். அப்போ நீ அதை எப்படி வேணா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு சொல்ல புரியுது இல்லை? அந்த புரியுது. அந்த மாதிரி ஆக்சுவல் உமனோட அந்த அந்த ஒரு எனக்கு அதில் நிறைய வரல. நிறைய அந்த உமனோட அந்த ஒரு அவளுக்கு அந்த தடுமாற்றம் இருக்குது, தயக்கம் இருக்குது. பட்டு இன்னும் வேறு ஏதோ குறையுது, ஆக்சுவல் உமனோட இது ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். நாவல்லையும் இருக்கும், அது படத்துலையும் இருக்கும். ஹீரோ அந்த மருது கேரக்டர் மட்டும் இல்லைடா இது வேற லவ்டா இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். பட் மற்ற கேரக்டர் எல்லாமே வந்து எல்லாம் செக்ஸ் தான், அட் லாஸ்ட் செக்ஸ் தான்னும். ஒரு சூப்பர் சீன் ஒன்று வரும். இவனும் மருதும் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு தன்னை உடலை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு லேடி இருப்பாங்க. அவங்கள வர வச்சுருப்பான் இவன் அந்த கருணாஸ் கேரக்டர். அவன் போயிடுவாங்க. அப்புறம் ஒருத்தர் அந்த பாட்டில் பொறுக்கிட்டு இருப்பார். அவர் வந்து எல்லாம் செக்ஸ் தான் அப்படின்ட்டு போயிடுவார். கருணாஸ் வந்து அதை ஜோக்காக சொல்லிடுவான், இவரும் ஷேக்ஸ்பியர் தான் இப்போனா இங்கே பாட்டில் பொறுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்டல் அது. பட்டு அந்த அரசியலை நம்ம இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த அந்த ப்ராஸ்டியூட்டுன்ற அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு உறுத்துது, சொல்ல கூசுது. அவ்வளோ அசால்ட்டாக அப்படி சொல்லிட முடியாது. அவங்க அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட பையன் வந்து அரிசியோட நிற்பான். வீட்டுக்கு போன அமுச்சு விட்ருவாங்க. ஷீ இஸ் ரெடி டு கோ ஃபார் ஹர் நைட், யூனோ. ஒரு மாதிரி இருக்குது. அதை நான் நினைக்கும் போது அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு யோசிக்கிறேன், எப்படா அந்த கேரக்டர் இப்படி காட்டுறாங்க, இதெல்லாம் ஏன் காட்டணும், இதில் ஏன் காட்டணும்? செக்ஸோட கொஷின் வந்துட்டே இருக்கு பாருங்க படத்தில், கண்டினியூஸாக வந்துட்டே என்னவா நம்ம பார்க்குறோம், அது என்னவா அந்த சொசைட்டியில் இருக்குது. நாவலில் இல்லாதது என்ன இங்கே இருக்குது? எஸ்பி ஜனநாதனுடைய லைஃப் இருக்குது. அவர் பார்த்த அந்த சூழல், அந்த மனிதர்கள், அந்த அரசியல், அது வந்து இன்னும் இந்த படத்தை நம்ம லேண்டுக்கான ஒரு படமா, முக்கியமான ஒரு படமா, அவசியமான ஒரு படமா மாற்றுது. நாட் ஜஸ்ட் லவ் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் விஷயம். வெந்நீர் இரவுகள் படிக்கிறப்ப எனக்கு இயற்கை வந்து இதோட அடாப்டேஷனே தெரியாது. இட் வாஸ் வே பேக். நான் இயற்கை பார்த்துட்டேன். ஐ ஹேட்டட் த கிளைமேக்ஸ் எல்லாரும் மாதிரி. தென் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து ஐம் கெட்டிங் இன்ட்ரடியூஸ் டு ரஷ்யன் லிட்ரேச்சர். அப்பயும் எனக்கு தெரியாது இயற்கையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. வெந்நீர் இரவுகள் படிக்கிறேன். எனக்கு போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. புக் ஐ லைக் த லாட். கிளைமேக்ஸ் வரும்போது தான் தெரியுது, டே கிறிஸ்மஸ் தான் தனியாடா. அப்போ தான் எனக்கு வந்து ஓகே, இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் அப்போ வந்து இப்போ மாதிரி நம்ம கூகுள் பண்ணி பார்க்குற டைம் கிடையாது. ஸோ ஏதாவது நீங்கள் தேடணும்னா இட் ஹஸ் டு நீங்கள் கேட்டு ஃபிலிம் சர்க்கிள் த்ரூவாக போனால் தான் யூ வில் ஃபைண்ட் அன் ஆன்சர். திஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் திஸ். இப்போது வி ஹாவ் ஸோ மெனி சோர்ஸ். அந்த மாதிரி டைமில் அப்போ வெந்நீர் இரவுகள் படிக்கிறப்ப எனக்கு படத்தை விட வெந்நீர் இரவுகள் படிக்கிறப்ப வெந்நீர் இரவுகள் தான் பிடிச்சிது. அப்புறம் அது படத்தை அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனப்போ அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் போய் இயற்கை பார்க்குறப்ப இயற்கை ஐ லைக் த லாட்.
அப்புறம் அதான் வெண்ணிற இரவுகள் இன்ஸ்பயர் ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இயற்கையை பார்க்குறப்ப இயற்கையை நம்ம படம் பார்க்குற கோணம் மாறிடுச்சு. ஸோ இன்னும் இதுதான் நடக்க போகுது, இதனால தான் இது நடக்குது. அப்போ எனக்கு அந்த கிளைமேக்ஸ் நான் ஹேட் பண்ணல. ஐ லைக் தி கிளைமேக்ஸ். வந்து ரொம்ப வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதை படிக்கும்போது. ஏன்னா நான் இந்த நடுக்கம், தாஸ்தோஸ்கினுடைய லோன்லினஸ், இது எதுவுமே தெரியறதுக்கு முன்னாடி நான் இதை படிச்சிட்டேன். அப்போது நான் வந்து என் வாழ்க்கையிலையுமே நான் ரொம்ப ஜாலியான ஒரு ஆளாக தான் இருந்திருக்கேன். எனக்கு பெருசாக சோகம் அந்த மாதிரி புரிதல்லாம் இல்லை. அப்போ நான் இதை படித்தேன், பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதில் இருக்க ஏக்கம், காதல், அந்த ஜோன்லேயே நான் இதை படித்தேன். ஸ்டில் எனக்கு இங்கிலீஷில் படிக்கிறத விட தமிழில் அந்த லாஸ்ட் லைன் எனக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சு. முழுதாய் ஒரு கனப்பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிட்டிற்று. முழுதாய் ஒரு கனப்பொழுதுக்கல்லவா ஆனந்த இன்பம் கிடச்சிது எனக்கு. போதாதா அது? ஒரு ஆயுட்காலம் முழுமைக்கும் அது போதாதா? எனக்கு இதை ஃபஸ்ட் டைம் படித்தோன்னு என்ன தோணுச்சுன்னா, அவர் லவ்வை வச்சு சொல்கிறாரு, அந்த பொண்ணை மீட் பண்ணதை வச்சு சொல்கிறாரு, அந்த பொண்ணுகிட்ட கிடச்ச கேரை வச்சு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படி ஒரு மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுப்போம். அது பிகாஸ் ஆஃப் எனிதிங்னு வச்சுக்கோங்க. அது லவ், பொண்ணு, எல்லாத்தையும் விட்டுருவோம். பட் முழுசாக ஒரு மொமெண்ட் நம்ம அந்த சந்தோஷத்தை, ஏதோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. திஸ் லைஃப் இஸ் ஒர்த் லிவிங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்சியை வந்து நம்ம எல்லாருமே அவளுக்கு ஒன்றும் ஐ மீன் எல்லாரும் நெய்வ், ஐ மீன் ஒரு நெய்வான கேரக்டர். லைக் இப்போது ஷீ இஸ் வெரி லைக் இன்னசென்ட். இப்போ டக்குன்னு தோணுச்சுன்னா ஷிப்பில் ஏறி செலோன்னு போயிடுவா இஃப் ஹி கம்ஸ்னா அப்படி. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் வெரி ப்ராக்டிகல். இப்போ மருதுக்கிட்ட ஷி நோஸ் வேர் டு புட் த பவுண்ட்ரி. அவளுக்கு நல்லாவே தெரியும் எங்கே நான் நிறுத்தணும்னு. அதே மாதிரி அவள் ரொம்ப தைரியமானவ when it comes to முகுந்தன். அவள் என்ன எக்ஸ்டென்ட் வேணால் போவா முகுந்தனை பொறுத்த வரைக்கும். இதே தான் புக்லேயும் இருக்கும். அதாவது இவன் வந்து ரொம்ப வீக்கான ஆள். ஸோ சப்ஜெக்டிவாக நீ எனக்கு பார்க்குறப்போ ஐ எம் நாட் வெரி மச் ரிலேட்டிங் யூ இன்டு இட்ன்ற மாதிரி அந்த ட்ரீமரை வச்சு பார்க்குறப்போ, நான் இங்கே ஒரு ரியாலிட்டி வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் கிராண்ட்மா வந்து லைக் கணக்கு தெரியாது. நான் அவளை ஃபுல் டைம் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நாங்கள் அந்த வாடகை கொடுக்குறதுலாம் நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரியாலிட்டியில் எப்பயுமே பெண்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. என்ன தான் நீங்கள் அவுட் ஆஃப் த ட்ரீமில் இருந்தாலுமே பெண்கள் வந்து என்றைக்குமே அந்த ரியாலிட்டி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி கனவு உலகத்தில் அப்படி மிதந்துட்டு இருக்கிறதுலாம். பட் தேல் ஆல்வேஸ் செக் இன் டு தட் பாயிண்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவள் வந்து டெஃபினட்டாக அவனை தான் சூஸ் பண்ணுவான்னு எனக்கு புக்கு பாதி படித்தப்பவே எனக்கு தோணிடுச்சு. அப்படி தடாலடியெல்லாம் வேற ஒரு முடிவு எடுத்துட மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவனை விட்டுருங்க நீங்கள், ஏன்னா அவனை பற்றி இந்த புக்கில் பேசியிருக்க மாட்டாங்க. பட் அவனை தான் சூஸ் பண்ணணும். நீ எவ்வளோ நாள் தான் கனவுலே இருந்து மறந்துக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு செக் பேசிகிட்டே இரு, நான் வரேன். குவைட் ஆப்போசிட். நான் இயற்கை படம் பார்த்தது கிடையாது. நான் புக் ஒயிட் நைட்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் சீன், பிகாஸ் நான் இங்கே பிறந்து வளர்ந்தது கிடையாது. நான் சஞ்சய் லீலா பன்சாலியோட சாவரியா பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அதை அப்படியே புக்கை படமாக எடுத்து there was no big thought process inside itன்னு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படம். ஆனால் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஓகே, ஒரு படத்தில் காமிக்கிற கேரக்டர்ஸாக தான் புக்கு படிக்கச்சு. பிகாஸ் எனக்கு மெயினாக ஒயிட் நைட்ஸ் புக், தஸ்தாவ்ஸ்கி மை செகண்ட் புக். நான் ஃபஸ்ட்டு க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டே படிச்சுட்டு அப்போவே எனக்கு என்னப்பா இவன் டிப்ரெஷன்லேயே வாழற ஒரு கேரக்டராக இருக்கான், லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் டிப்ரெஷனாக இருக்கான்னு. பட் திஸ் வாஸ் செகண்ட் புக். அண்ட் சரி, இது சின்னதாக இருக்குது, இதில் ரிஸ்க் எடுப்போம், க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் மாதிரி பெருசாலாம் இல்லை, இது படிச்சிடலான்னு. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மிட் பாயிண்ட்லேயே இந்த நாஸ்தன்கா இவனோட கண்டிப்பாக இருக்க மாட்டாளே, லைக் ரெண்டு பேரும் ரொம்ப இம்ப்ராம்ப்டுவாக அப்பப்போ என்ன தோணுறதோ பண்ணிகிட்டே இருக்காங்களே. ரொம்ப டு த மோமெண்ட்டாக இருக்கா. ரியாக்ஷன்ஸும் சரி, பண்ணுற செய்கைகளும் சரி, இட்ஸ் வெரி அண்ட் பொண்ணுங்க, பிகாஸ் மீ ஆல்சோ பீங் அ கேர்ள், ரொம்ப லைக் அப்போது அந்த மோமெண்ட்டில் பிடிச்சாலும் ஒரு ஆஃப்டர் தாட்னு. அண்ட் ஆல்ரெடி அந்த இன்னொரு பையன் லவ் பண்ணுறத பற்றி 3 சீன்ஸாக இருந்தால் கூட சொல்லியிருக்கா.
அவன் ரொம்ப பொறுமையா, ஓகே கரெக்ட்டா டீல் பண்றவனா இருக்கானே. இவன் லொட லொட லொடன்னு எல்லாம் இன்னைக்கே பண்ணிடலாம். "ஓ! நீ வரலையா? நான் குதிச்சுட்டேன். இல்லையா? நான் செத்துட்டேன்." மிட் பாயிண்ட்லயே எனக்கு கண்டிப்பா இது சேராது. எங்க இருந்தாலும் அவன் வரதான் போறான். இவளுக்கு கரெக்ட்டா அவனோட சேர்ந்தா தானே. ஸோ ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் த ஃபில்ம் டு சேஞ்ச் மை ஒப்பீனியன். ஓ! நான் ஃபீல் பண்ணுவேனா இவனோடயே இருந்துடணும்னு. புக்ல ஆனா மிட் பாயிண்ட்லயே இல்ல. இப்போதைக்கு நன்னா இருக்கு. நாளைக்கு நீ அவனோட தாம்மா போணும். உன் வாழ்க்கைக்கும் நல்லது, இவன் வாழ்க்கைக்கும் நல்லது. எனக்கு தோணிடுது புக் குடும்பம் நடத்த முடியாதும்மா இவன் கூட அப்படிங்களா? குடும்பம் இல்ல. 1 மாசத்துக்கு அப்புறமே ஐ டோன்ட் திங்க் 2 பேருக்கும் செட் ஆகும்னு இருந்தது. பிகாஸ் போத் லுக்ட் வெரி சிமிலர். லைக் சௌமியா ஆல்சோ செட் தே ஆர் வெரி சிமிலர் நேச்சர்ட். ஸோ ஆங்கரிங்னு எப்பவுமே ஆப்போசிட்ஸ் வேணும். போத் ஆர் நாட் தட்னு. So book படிச்சு that was what it was. And this thing about St. Petersburg was very interesting whatever, because firstலேருந்து அவன் hatred காமிப்பான் to the thing. இங்கே யாராவது இருப்பாங்களா, எல்லாரும் ஊர் விட்டு வேற கிளம்பலாம், லோன்லினஸ்னு சில படிக்கச்சு புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் 13-20 பேஜஸ் போவேனானே தெரியாத லெவலில். இந்த லேட்டர் ஹாஃப் ஆஃப் கௌதம் மேனன் படோட 100x மாதிரி இருந்தது. மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எழுதியிருக்கு. நான் ஒரு ட்ரீமர், நான் ஒரு இதுன்னு அப்படியே அப்பப்பா இது போகுமான்னு. பட் வெரி ஆஃப்டர் த 30th பேஜ் அண்ட் ஹீ ஸ்பிளிட் இட் வெரி வெல் இன் டு த 4 nights and there was some grounding, but there was no doubt for me that she would go to the other, at least by the book. So I am looking forward to seeing the film to change my opinion or at least come to one thing. But today's session எனக்கு ரொம்ப பெரிய என்லைட்மெண்ட்டாக இருந்தது as to what all could be noticed in this kind of a thing. And படத்தில் இவ்வளோ இருக்குன்னு எனக்கு now I have my respects for this director without even seeing the film so far, to what all he has done. And landscape-la add பண்ணது, the sea angle, it also goes so much with the theme of the book. எனக்கு அதுவே ரொம்ப கமெண்டபுளாக இருக்குது to choose that geography to do it in a. But thank you all of you to have given me that knowledge. நான் தான் இன்னும் கற்றுண்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல இந்த செஷன், பட் நான் ரொம்ப கற்றுண்டேன் இன்னைக்கு இது இந்த ஒயிட் நைட்ஸ் நீங்கள் இருக்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல், தேங்க்யூ ஸோ மச். நிறைய இன்சைட்ஸ், நிறைய முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க. நன்றி. இங்கே உங்களுடைய கதைகளையும் உங்களுடைய மெமரிஸையும் உங்களுடைய இன்சைட்ஸையும் ஷேர் பண்ண ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் எங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் சொன்னதை வச்சு அவர் நிறையா கற்றுட்டு இருந்திருப்பார், நீங்கள் சொன்னதை வச்சு அவர் நிறையா கற்றுட்டு இருந்திருப்பார். நன்றி. இதுக்காக தான் இந்த ஸ்பேஸ், டவுன் லைப்ரரியினுடைய இந்த செஷன், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் இதுக்காக தான் நடத்தப்படுது. அதுதான் கோர் அப்ஜெக்டிவே. நன்றி. ஸோ ஐ ஜஸ்ட் வுட் லைக் டு எண்ட் தி செஷன் வித் திஸ். வெண்ணிற இரவுகள் இரவின் ஊடாக அலைவுறும் மனித ஆசைகளையே வெளிப்படுத்துகிறது. கதாபாத்திரங்கள் வழியாக மனதின் இருண்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன. இரவினுள் அடங்க மறுக்கும் பகல் போல, இரவினுள் அடங்க மறுக்கும் பகல் போலத்தான் காதலும். அது மனிதர்களை நிம்மதியற்று செய்கிறது. ஆனால் அந்த அலைக்கழிப்பும் வலியும் காதலுக்கு அவசியம் என்றே தோன்றுகிறது. வலியிலிருந்தே காதல் வளர்கிறது. பிரிவே காதலை உணர செய்கிறது. அவ்வகையில் எப்போது வாசிக்கையிலும் வெண்ணிற இரவுகள் நிராசையின் முடிவில்லாத பாடலை எப்போதும் முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றன. ஸோ இதுதான் வெண்ணிற இரவுகளுடைய ஒரு ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சிங் வெண்ணிற இரவுகள் டுகெதர். வெண்ணிற இரவுகள் காதலின் மௌனங்கள், ஆஞ்சலோ வண்ணங்கள் நாம் காதல் ரேகைகள் தானே. ஆஞ்சலோ வண்ணங்கள் நாம் காதல் ரேகைகள் தானே. I have a dream. கடல் காதாகுமா? I have a dream. நிலம் அன்பால் பூக்குமா? I have a dream. ஓ ரோமின் சாலைகள் I have a dream. காதலை சேருமா?